தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு கொத்தக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த செல்லத்துறை என்பவர் 12வது ஆண்டாக இந்த ஆண்டும் தனது மகளுக்கு 5 கரும்புகளை தலையில் வைத்துக் கொண்டு பொங்கல் சீரை வழங்க 17 கிலோமீட்டர் தூரம் கடந்து செல்வது அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம். மேலும் விவரம். தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரியமும் கலாச்சாரமுமாக உள்ள பொங்கல் சீர் கொடுக்கும் நிகழ்ச்சி பல்வேறு பகுதியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பவர்கள் வீட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது அவரவர் வசதிக்கேற்ப பொங்கல் சீர் வழங்குவது தமிழர்களின் வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் தான் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே உள்ள வடக்கு கொத்தக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர் செல்லதுரை. இவருக்கு சுந்தரம்பாள் என்ற மகளும் முருகேசன் என்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் சுந்தரம்பாளை சுமார் 24 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மம்பட்டியில் திருமணம் செய்து கொடுத்த நிலையில் அவருக்கு 12 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்துள்ளது. பின்னர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தரம்பாளுக்கு இரட்டை குழந்தை பிறந்துள்ளது. அதற்கு முன்பு வரை 1000 ரூபாய் பொங்கல் சீராக கொடுத்து வந்த நிலையில் மகளுக்கு குழந்தை பிறந்த தினம் முதல் இன்றைய தினம் வரை தொடர்ச்சியாக 12 ஆண்டு காலமாக பாரம்பரியமும் கலாச்சாரமும் மாறாமல் இருக்கவும் மகள் மீது கொண்ட பாசத்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் சீர் வழங்கி வருகிறார். குறிப்பாக இவர் 82 வயதிலையும் அவரது சைக்கிளில் விவேகானந்தர் காலண்டர், தேங்காய் பழம், மஞ்சள் கொத்து, வேட்டி துண்டு, பொங்கல் பூ, பச்சரிசி, வெல்லம், காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொங்கல் சீரை வைத்துக் கொண்டு 5 கரும்புகளை தலையில் சுமந்து கொண்டு கரும்பை கையில் தலையில் வைத்து பிடிக்காமல் அவர் சைக்கிளை ஓட்டி சென்று வழங்கி வருகிறார். வடக்கு கொத்தக்கோட்டை பகுதியிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் 16 வேகத்தடைகளை கடந்து நம்மம்பட்டி வரை சைக்கிளிலேயே அவர் பொங்கல் சீர் கொண்டு செல்வதை சாலை நெடுகிலும் உள்ள மக்கள் கண்டு வியந்து வருவதோடு கைதட்டி பொங்கல் வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.